எல்லாம் பசங்களுக்கு இப்போ விளையாட ஆள் தான் கேட்குது. டைம் பாஸ் பண்ணுறது வீட்டிலே இருக்குல்ல. எல்லாருக்குமே உள்ளது. அப்போ வந்து கூட்டத்தில் இருந்தோம் தெரியல, எல்லாம் கூட்டமாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் வீட்டுக்கு ஒன்று தானே. நீ தனியாக இருக்கா, எங்கே குழந்தை இருக்குன்னு பார்க்குது. ஒன்றுக்கு ஒன்று அடிச்சிக்காவும் கடிச்சிக்காவும் அப்படியே இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அப்படி கிடையாதுல்ல. இது இப்போ நேரத்தில் பார்த்தா இதாக இப்போ என்னமோ பிள்ளை இருக்குது. விளையாட யாருமே இல்லையா, யாருமே அவங்க அம்மா வச்சுக்கிட்டு விளையாடுவா. எவ்வளோ நேரம் தான் நம்மளும் விளையாடுறது, கொஞ்ச நேரம் தான் விளையாட முடியாது. அது இன்னும் விளையாடு இல்லை என்ன விளையாடுறது, அது ஸ்கூலுக்கு அனுப்புறது கரெக்டாக இருக்கும். அதுதான் டைம். பிடிச்சி விட்டுனா தெரியாது. இது ரவுண்டாக தகரம் இருக்குது பத்தியா, காற்றடிக்காத அளவுக்கு அப்படி பண்ணிக்கலாம். அந்த எது காற்றடிக்காமல் காற்றடிச்சா தானே எரியுது. நேற்று நான் பார்த்து அமுச்சிட்டு தானே காற்றடிச்சு தானே அதான் அப்படி இருந்துச்சுண்ணா. நம்ம நிற்கிறப்ப எரியாது, தானே எரிஞ்சிட்டு தானா அது பாட்டுக்கு எரிஞ்சு சுடு தண்ணி போட்டு வச்சுட்டு. இல்லை அந்த தகரம் இருக்குது பாரு, நல்ல ரவுண்டு. அதான் அந்த சின்னையை வந்தால் செட் பண்ணி விட்டுருமா. வராந்தோறும் இவங்களுக்கு காசு கொடுத்துட்டே இருக்கணும். இருக்கும் அதுதான் பெரியப்பா சத்தம் போடுவாங்க. ஊருக்கு போனால் வழக்க ஏற்றுனா வந்துடுறானுல. இந்த இது கெரோசின் இருந்துச்சு, அங்கே வச்சுட்டேன். அன்னைக்கு அதை ஊற்றி தான் எரி வச்சேன். நான் அவ்வளோதான் ஊற்ற மாட்டேன். அதை வச்சு தான் எரி வச்சேன். அதான் 1 லிட்டர் வாங்கினா 1/4 லிட்டர் காலி ஆக்கிட்டு சித்தி. அதுதான் டக்குன்னு பத்த மாட்டேது. இப்போ அதுவும் தண்ணி இதுக்கு இனிப்புக்கா என்ன மம்மி செய்ய போற இன்னைக்கு? கேவுரடை இனிப்பும் காரமும். தண்ணி ஊற்றி வச்சு எல்லாம் போட்டுக்கணும். கரெக்டு. இதுக்கு சொல்ல விட சொல்லுங்களே நல்லா. எக்ஸ்பிளைன் பண்ணுங்களே பசங்க. ஆமாம் அவள் சொல்லுவா, அது திடீர்னு வந்து சொல்லுவா. மூடு இருந்துச்சுன்னா ஒரு இங்கே பாரு, அங்கேருந்து சொல்லுங்க. இங்கே பாரு கேழ்வரகு என்ன ஆகுது? இதுவே கேழ்வரகா? கேழ்வரகு அடை இனிப்பு அடை கார அடை செய்ய போகிறாங்க. இங்கே சொல்லி இங்கே சொல்லுங்க. கேழ்வரகு அடை சொல்லுடி சொல்லு. கேழ்வரகு அடை இனிப்பு அடை கார அடை பார்த்து செய்கிறாங்க. கேழ்வரகு அடை ராகி அடை. ராகி எங்கள் ஆத்தா ராகி வடை அடை அடை ஆமாண்டி விளையாட்டுல தான் இருக்குப்பா. அங்கே போய் ஆத்தா பக்கத்தில் இதில் கவர் ஆகிடுவோம். போ இங்கே இருந்து இல்லைவா பக்கத்தில் போய் எப்படின்னு பார்த்து கற்றுக்கோண்ணா. எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். எப்படி செய்கிறாங்க பெரியப்பா வச்சிருவா கேமரா பக்கத்துல வச்சிருப்பா என் பக்கத்துல. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு அடிச்சுட்டு விளையாடுறதுக்கு டைம் பாஸ் அவ்வளோதான். உட்காந்து விளையாடுங்க. அது அவங்க அம்மா செய்யவள உண்டியமாக வந்துடுவா. மாமா பெரியப்பா இருக்கவங்களா இது வந்து இனிப்பு காரம் காரம் இருக்குது. இதில் போடுறது அது வந்து இனிப்பு, அது கரையிட்டோம். அதுக்கப்புறம்
இதை வந்து நம்ம மிளகாத்தூள் ஊற்றிக்கணும். இது காரம் எடுக்காங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இடம் சூப்பராக மிளகாத்தூள், முருங்கைக்கீரை, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பா நாளைக்கு கடி திண்டு. திருவாதிரை 2 நாளைக்கு வருமா? நாளைக்கு இது சிதம்பரம் கோயில்லாம் விசேஷமாக இருக்கும். நடராஜர் கோயில்ல என்னது? என்னது? ஏன் இந்த வேலை? அந்த குச்சி போட்டுட்டா என்னமோ தள்ளி விட்டாங்க. சரிங்க, அலசி மஞ்சத்தூள், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிடலாம். நீ எல்லாத்தையும் என்னென்ன சொல்கிறோமோ சொல்லிட்டு உப்பு, சால்ட்டு. இனிப்பு ராகி அடை, அப்புறம் கார ராகி அடை. ஸோ என் கையில் இருக்கிறது வந்து கார ராகி அடை. அதில் வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய், உப்பு, மஞ்சத்தூள், முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்டாக்கி அதை வச்சு அடை ஊற்றுவாங்க. இன்னொன்று அந்த அடுப்பில் இருக்கிறது வந்து இனிப்பு அடை. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அச்சு வெல்லத்தை வந்து ஃபஸ்ட்டு உருக்கிட்டு அதை வந்து மாவில் ஊற்றி அதை கரைச்சி அப்புறம் அடை ஊற்றுவாங்க. ஸோ 2 டைப் இன்னைக்கு. தண்ணி தோசைக்கல் வேணுமா? தோசை வேறு என்னடி இது அதுக்கு தான் பிடிக்க மாட்டாங்க. பேப்பரே வைங்க போடுறாங்க. இது கலக்கலாம். மண்ணெண்ணெய் ஊற்றினா பிடிக்கும் இல்லை, சாமான்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ எல்லாம் மண்ணெண்ணெய் தான். அந்த குச்சி வைங்க மாமி. அது எரிஞ்சிச்சு எனக்கு. இந்த இது மாதிரி இருக்குது பலகை. பலகை இதுதானே தெரியும். அது பத்தினா தானே அது நான் கெரோசின் ஊற்றி அது ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருந்துச்சாங்க. காத்தால தான் முடிஞ்சு
ஊறட்டும். இது உப்பு போட்டுக்கமா? வைங்க, நான் காய வைக்கிறேன். தேங்காய் போடணும். சத்தம் அப்ப என்ன பண்ணுவீங்க? பேசாத பராத, நீ பெத்த பொண்ணு பேசாத. சரி, ரெக்கார்ட் ஆகும். சத்தம் இருக்குங்க. மாமியால படுக்க போட்டு 11 வருஷம் நாங்கள் வேலை செய்யல. 11 வருஷம் விளையாட்டா படுக்க போட்டு அதே சத்தமே எழுதிக்கிட்டே இரு. கொஞ்சம் வேலை நடக்கட்டும். என்னமோ போட்டாங்க ஒரு எல்லாருக்கும் காஃபி மட்டும் இருக்கு. அப்பா அப்பா, என்ன காஃபி? என்னது இது? என்ன காஃபி? என்ன ஜூஸ்? ஜூஸா காஃபி அடி? இது ஆத்தா குடுக்கலையா? ஆத்தா அப்புறம் கோச்சுப்பாங்க. சூப்பரா இருக்கு. டேஸ்ட் சூப்பர். நான் குடிச்சிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க. ஆத்தா கொஞ்சம் கொடு. ஆத்தா வாங்குனா. ஏண்டி எனக்கு பெரிய ஆத்தா இருக்குங்க பாருங்க. ஆத்தா 2 ஆத்தா வர. ஐயோ மா. அது கொஞ்சம் சரி சரி இருந்தாங்க. குடிச்சாச்சு. சூப்பர். சூப்பர். சூப்பரா இருக்குங்க. சூப்பருங்க. ஐயோ. ஏதோ ரெக்கார்டில் ஆகட்டுங்க. குடிச்சிட்டேன். டேஸ்டா இருக்கு. அங்க ஒரு வேட்டைக்கு ஒரு ஆள் கிளம்பிட்டு மீன் பிடிக்க. என்ன வேலை பார்க்குறீங்க? இருக்கா அவன் அதோ அடிக்கிறானே. மண்ணு ஈர மண்ணடா. நோண்டே அடியில நோண்டே. ஈர மண்ணு அங்க போ. டிராக்டர்ட்ட ஈர மண்ணுல தான் கிடைக்கும். உனக்கு காஞ்ச மண்ணுல கிடைக்காது. கீழே நோண்டு அடியில நோண்டினா வரும். வாசல்ல ஃபுல்லா அந்த இது மண்ணை இது ஆடதோட கிட்ட எல்லாம் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கு. என்ன புழு, மண் புழு. நீ எடுத்து வச்சுக்கியா? நாள்ல நைட்டு வந்துருக்கு. நோண்டி அது வந்தா பூத்தாப்புல இருக்கும். நல்லா இருக்கும். அது இருந்தா மண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஆமா ஆமா, மண் புழு. அது சத்தே களைக்குள்ளி அடிக்க கூடாதுன்னு. களைக்குள்ளி அடிச்சா சுத்தி போயிருமா? அமைதியாக இருப்பான். அவன் அவ்வளோ வேலை பார்த்துருக்கான். இவனும் பார்க்கல, அவன் தான் பார்த்துருக்கான். அவன் தான் பார்த்துருக்கான். காய வைக்கிறது, இந்த பூலாம் எல்லாத்தையும் அக்கா பிரித்து மாட்டினது எல்லாம் வந்தான். ஃபேனை கைட்டி தனியாக டாப்பாக கைட்டி மாட்டிட்டான். தொடச்சி போன வாட்டியும் செஞ்சாங்க. சைக்கிளை டேபிள் ஃபேனு 2 ஃபேனு இருக்குல்ல, சைடில் மாட்டிருக்கு. அழகாக தொடச்சி அதை அதே மாதிரி மாட்டிட்டாங்க. நல்லா இருக்கு. சரியா காரமாகவும் இருக்கு. அங்கே வாங்கினீங்க? இல்லை, நம்ம வாங்கி கொடுத்தான்னு 5 கிலோ. நல்லா இருந்துச்சா? அதான் அறிவிட்டான். பெருசு பெருசாக இருந்துச்சிங்க. சின்ன சின்னதாக தராங்களா? இங்கே 5 கிலோ அங்கே பெருசாக கிடச்சி. அங்கே கிடச்சிச்சு. அங்கே 6 கிலோ கூட வரும். திடீர்னு வரும். அங்கே எல்லாம் போயிட்டே இருக்கும். வாசல்லையே தான் எல்லாமே. பழம், கோலமாவு. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாச்சும் போயிட்டே இருக்கும். எல்லாம் பணம் தான்.
ஏரியா அது மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. திறமையாக இருக்கும் போயிருப்பா ஒரு கிலோ இப்படி திறமையாக இருக்குது. அடங்கி ஒரு சைக்கிளை வீணாக்கி விட்டானுவான். இவன் சின்ன வண்டியா அவன் உட்காந்து கொடுத்துட்டான். அவன் உட்காந்து கொடுத்துட்டான். அதெல்லாம் ஒரு வருஷம் நான் பார்த்தேன். நல்ல திறமையான பிள்ளை தான். எங்கள் வீட்டு ஒன்று சமைக்கிற வீடியோ அவங்க அம்மா கையெல்லாம் தான். அவங்க அப்பா வந்துருமா பேச அவங்க அம்மா நடை உடம்பு எல்லாம் அவங்க அப்பா. என்னட்ட எங்கள் வீட்டு ஒன்று வந்துருக்கு. தேவா ஏப்பா தேவா கொஞ்சம் மோசப்பா. அந்த மாதிரி பிள்ளை யாருமே வளர்க்கல. கரைஞ்சிட்டா கரைஞ்சிட்டு ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. பொங்கலுக்கு பொங்கல் எவ்வளோ வந்து பிள்ளைய இருந்தாலும் வேலைக்கு பார்க்கணும். அடுத்த வீட்டு பிள்ளைங்க வச்சுக்கிறீங்க. மோசம்ப்பா. இல்லை போடல இல்லை அதுலேயுமே சரியில்லை அவனுக்கு. அவளும் சரி சரியாக சொல்ல கேட்க மாட்டா. புள்ளியோடையும் கேட்க மாட்டாங்க. கோழி கறி ஆட்டு கறி மீன் இதை தான் சாப்பாடு வந்து ஒரு வேலை இந்தாண்ட சாப்பிட இந்தாண்ட எடுத்து வைக்க மாட்டாங்க. ஆமாம் சாப்பாடு பார்த்தா கரெக்டாக இருக்கும். இத்தனை நாள் என்னால பிரியங்கா அர்த்தம் சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு சாமான் இங்கே எடுக்கல அவ. நான் தொடாதுன்னுட்டேன். என்னம்மா சொல்வா உன் வீட்டுக்கு நான் வேலை செய்ய வந்தேன்னா எங்கள் அம்மா புதுக்கட்சி வளர்த்தா வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. என்ன வச்சு கேட்கலாமா? புதுக்கட்சி அவங்க அம்மா இருக்குங்களா? எத்தனை வருஷமா எங்கிட்ட இருக்கு. என்ன சண்டை வளர்க்கணும்னு வந்திருக்கேன்னா சண்டை வளர்க்க தான் வந்திருக்கேன். சண்டை வளர்த்துட்டு தான் போவாங்க. அவங்க என்ன சொல்றது? அவங்களுக்கு எதோ தோணிட்டு மாட்டேன் அவங்கள வேலையெல்லாம் செய்ய சொல்றது. அது என்ன இது அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. இல்லை நீ என்ன நம்ம சொந்த வீட்டில் என்ன அதெல்லாம் நினைக்காம 3000 ரூபாய்க்கு மாத்திரை ஆகி கொடுக்குது. இப்போ கண்ணு ஆப்ரேஷன் 22,000 25,000 ரூபாய் யார் செலவு பண்ணி பார்க்க போறா? நாங்கள் தானே செலவு பண்ணி பார்க்க போகிறோம். நீ என்ன அப்படி தூக்க வச்சா பூக்க வச்சான்னு கேட்குறீங்க. என்ன பாப்பாலாம் இல்லை. எல்லா கதையும் ஓடுது. எடிட் பண்ண பாரு எப்படி பாவம் ஊற்றும் இங்கே அது உடம்பு வேற குடும்ப கதை ஓடிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும். கயிறு அது ஊற்றுப்பா வீட்டுக்கு கொடுத்து சும்மா இருக்காது. உட்காந்து விளாடுங்கம்மா. உட்காந்து ஜெட்டு போது மேலே சாப்பிட்டியாப்பா? நான் சாப்பிட்டேன்டா. புரோட்டா வாங்கிட்டு சொன்னா இது வேற பேசு. போட்டு விளையாடு. அது தள்ளிக்கிறோம். ஸ்வீட் அடை பண்ண இல்லை பிரியங்கா அந்த தகவல் இல்லை பிரியங்கா உண்டாச்சு வாங்கிட்டு வந்தியா? எங்க இருந்து? இல்ல வாங்கி நான் தூக்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கு. என்ன பிரீட் அது? என்ன பிரீடுதா? என்ன பிரீடு? லேபா? மேலே ஏறல ரோஷினி. மிக்ஸ்டு தானே. அதான் கிராஸ் பிரீட் தான். கோழி நாய் பிடிக்குதுல்ல, நாய் வந்து கோழி பிடிக்குதுல்ல, அதுக்காக அத்தை வந்து வச்சுட்டா. எங்க அம்மா எடுத்துட்டு போக சொல்றாங்க. ஃப்ளஃபி தூக்கிட்டு வந்துருவா. ஐயோ ஆயிட்டு இங்க இருக்கு வந்து இருக்குமா? நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க. இங்கே கொண்டாந்து வச்சுக்கிறேன். இந்த இது வருதுல்ல கோழி வீடுலாம், அப்போ கூட்டம் எங்க வீட்டில் இருக்கு. பொம்பரேனியன் இறந்துட்டு எப்படி
பொம்மை மாதிரியே இருக்குன்னா முடி அதான் ஃபுல்லாக எந்த அதான் அவன் இறந்துட்டு அது 12 வருஷமா 12 வருஷம். எங்களுது 9 வருஷம் ஆயிட்டு. 10 வருஷம் ஆயிட்டா. தானாவே உடம்பு சரியாக படுத்துருந்துச்சு. கரெக்டாக கொல்லையில் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு முடிச்சு குட்டின்னு அத்தை கூப்பிட்டாங்களே அப்படியே இறந்துட்டு. அவ்வளோதான். இல்லை எங்களுக்கு அதான் பயமா இருக்கு. வந்து இருக்கும் அது இருக்கும். யார் வீட்டில்? நம்ம வீட்டில். அதோட மேலே திரும்ப வந்துடும், ஓப்பன் ஆகிடும். என்ன நாய் வளர்த்தாங்க மாமா? நாட்டு நாய் தான். நாட்டு நாய். அந்த இதை அப்படியே பிடிச்சி இழுங்க அதை இழுங்க. ஓப்பன் அவ்வளோதான். ஓப்பன் பிச்சுட்டீங்க. அதை பிச்சுட்டேன். அது எப்போதும் பிச்சுறேன். அதை லெவலாக அப்படி தூக்குனா அது மூடி வந்துருக்கும். ஊக்கு செட் ஆகும். கத்தி தான். ஓகே, பேஸ்ட்டெல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா பேன் வந்து தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றிட்டு நம்ம இனிப்புக்கு கரைச்சி வச்சுருந்த மாவு வச்சு தோசை மாதிரி ஊற்றணும். கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஈஸியாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாவு வச்சு நீங்கள் தோசை மாதிரி ஊற்றிடணும். ஊற்றிட்டாக்க நம்மளோட இனிப்பு அடை ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக செஞ்சது, குயிக்காக செஞ்சிடலாம். ராகி மாவை எடுத்து சர்க்கரை பாகு கரைச்சிட்டு அதில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி நீங்கள் தோசை மாதிரி ஊற்றிட்டா ரெடி ஆகிடும். இப்போ வந்து கார அடை நம்ம செஞ்சு வச்சுருந்த அதே பேஸ்ட்டு முருங்கைக்கீரை, வெங்காயம், உப்பு, தேங்காய், கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ண, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி பேஸ்டாக்கி ராகி மாவில் அதே தோசை மாதிரி ஊற்றினாக்கா கார அடை ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கூட பண்ணிக்கலாம், இல்லை 2 வேணுனாலும் 2மே பண்ணிக்கலாம். சைமல்டேனியஸ்லி ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். யார் வேணாலும் சாப்பிட்லாம். கார அடை, இனிப்படை இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த இடத்துல தலைவலி எப்பொழுதுமே மாத்திரை போட்டு இந்த இடத்துல பொட்டுன்னு சவுண்ட் கொடுத்தான்.